அனைவருக்கும் வணக்கம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதுல வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் போஸ்ட் வந்து கேட் 2024 பாஸ் பண்ணவங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பன் ஆகல. 2 ஏப்ரல்ல இருந்து இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். சோ இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால எவ்வளவு வேகன்சி அப்படின்னா 490 வேகன்சி கொடுத்திருக்காங்க. வேரியஸ் போஸ்ட்ல என்னென்ன போஸ்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத டீடைல் நோட்டிஃபிகேஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் த்ரோட் கேட் 2024 கேட்ஸ் 2024 பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை. கேட்ல பாஸ் பண்ணாதவங்க இதுக்கு எலிஜிபிள் வந்து அப்ளை பண்ண முடியாது, நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ ஒன்லி கேட் 2024 இந்த கேட் ஸ்கோர் இருக்கிறவங்க தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ வேகன்சி ரிசர்வேஷன் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 490 வேகன்சி. சோ அதுல வந்து ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ஆர்கிடெக்சர்ல வந்து டோட்டலா 3 சொல்லிருக்காங்க. சோ கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரி வைஸ் எவ்வளவு அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ், அப்புறம் டிசபிலிட்டிஸ் அவங்களும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ இப்போ வந்து ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ஆர்கிடெக்சர்ல 3, ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியரிங் சிவில்ல வந்து 90 வேகன்சி. சோ அதுல வந்து அண்டர் 40, இடபிள்யூஎஸ்ல 6, ஓபிசி என்சிஎல்ல 22, எஸ்சில 15, எஸ்டில 7, அப்புறம் டிசபிலிட்டிஸ்ல வந்து மொத்தம் வந்து 16 கொடுத்திருக்காங்க. சோ ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல்ல 106, எக்ஸிகூட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 13. சோ டோட்டலா வந்து 490 வேகன்சி. ஸோ டிசபிலிட்டிஸ் வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி வந்து டென்டேட்டிவ்ங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது இதோட குறைவாகவும் ஆகலாம் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். ஸோ உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் வந்து 1/5/2024 இருக்கணும். நீங்க அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்றப்ப வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட். அதே போல வந்து ஓபிசி நான் கிரைம் லேயர் மாதிரி தான். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வைக்கல அப்படின்னா இந்த ஓபிசியில் இருக்கிறவங்க வந்து அண்டர்ஸோட கேட்டகரி தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அதே போல இடபிள்யூஎஸ் இவங்க வந்து இன்கம் சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ் உங்களுடைய டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட். ஸோ சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நோட்டரி பப்ளிக் அவங்கள்ட்ட வந்து அந்த டிரான்ஸ்லேட்டர் காப்பி வந்து அட்டாச் பண்ண அந்த காப்பி இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஆர்கிடெக்சர், சிவில், எலக்ட்ரிக்கல், டெலிகம்யூனிகேஷன் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதெல்லாம் முடிச்சவங்க வந்து கேட் 2024 சோ இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும். அதுல வந்து என்ன கோட்ல இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. கேட் 2024 டெஸ்ட் பேப்பர்ல வந்து ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்னா கேட் பேப்பர் கோட் வந்து AR, சிவில் இன்ஜினியரிங்க்கு CE, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு EE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் EC. சோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேட் பேப்பர் கோட் பாத்தீங்கன்னா CS. சோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில வந்து என்ன படிச்சோம்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது MCA முடிச்சவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங்ல வந்து டெக்னிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IT எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிறவங்க வந்து அந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க கேட் அந்த 2024 வந்து பாஸ் பண்ணவங்க வந்து எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ கேண்டிடேட் ஹேவிங் BTech BSc இன்ஜினியரிங் டிகிரி allowed to apply against the post for which is essential qualification. சோ BTech BSc இது முடிச்சவங்க வந்து அலோ பண்றாங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கு. சோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணலாம். சோ இதுல வந்து இப்போ கட் ஆஃப் டேட் வந்து கொடுத்திருக்காங்க. percentage of mark பாத்தீங்கன்னா பாஸ் மார்க் அல்லது ஈக்குவலன்ட் ஃபார் பேச்சுலர் டிகிரி அண்ட் ஆல்சோ ஃபார் PG டிகிரி அண்ட் டிப்ளமோ மாதிரி கேட்டிருக்காங்க. சோ ஓப்பன் டிஸ்டன்ஸ் மோட், அதாவது டிஸ்டன்ஸ்ல படிச்சிருக்கவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ அதையும் நீங்க இந்த ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ல செக் பண்ணி பாருங்க. சோ அடுத்து ஏஜ் ரிலாக்சேஷன். ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 27 வயசு இருக்கணும். 1/5/2024 ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. SC STக்கு 5 இயர்ஸ், OBC 3 இயர்ஸ், அப்பர் ஏஜ் ரிலாக்ஸபிள் பாத்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டிஸ் இருக்காங்களா அவங்களுக்குமே வந்து கொடுத்திருக்காங்க. ஃபீஸ் வந்து 10 வருஷம் கொடுத்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2/4/2024 ஏப்ரல் 2 இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி May 1 அதாவது 1/5/2024 வர முடியுது. அவைலபிலிட்டி ஷெட்யூல் ஆஃப் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் வந்து இந்த வெப்சைட்ல வந்து லெட்டர் வந்து இன்வைட் பண்ணுவாங்க. பே ஸ்கேல் பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலா வந்து 40,000 இருந்து உங்களுக்கு 1,40,000 வரைக்கும் வரும்னு சொல்றாங்க. குரூப் B ல E லெவல்ல இந்த ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் போஸ்ட்டுக்கு. சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷனல் பேசிக் பே அக்கவுண்ட், ஏர்னஸ் அலவன்ஸ், இன்கிரிமெண்ட், சோ இது எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. மெடிக்கல் செக்யூரிட்டி, சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட் இது எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. கம்பெனி ஆனுவலா வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா 13 lakhs வரைக்கும் அப்ராக்சிமேட்டா சொல்லிருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் அண்ட் ஆல் அதர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஷல் பி ரேங்க் ஆன் டேஸ் ஆன், அதாவது உங்களுடைய ஏஜ் அதுக்கப்புறம் அந்த ஸ்கோர் உங்களுடைய எஜுகேஷன் எல்லாமே வந்து 1/5/2024 படி வந்து கரெக்டா இருக்கும். யார் வந்து கேட் 2024 வந்து அப்பியர் ஆயிருக்காங்களோ அவங்க தான் வந்து இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சவங்க, MCA படிச்சவங்க. சோ இதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கறத சொல்றாங்க கேட் 2024. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதுக்கு எல்லாத்தையும் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. சோ டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் வந்து இன்டிமேட் செப்பரேட்டா வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து சொல்லுவாங்க. சோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் டைப் அந்த டைம்ல. அதே போல வெரிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த AA வெப்சைட்ல போஸ்ட் பண்ணுவாங்க. கால் லெட்டர் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டுக்கு இமெயில் ஐடி உங்களுடைய ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி வரும். வெரிஃபிகேஷன் கேண்டிடேட் will have to produce ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குற மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அதுக்கப்புறம் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோ காப்பி இது எல்லாமே வந்து வெரிஃபிகேஷன் டைம்ல வந்து கொடுக்கணும். கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் கேண்டிடேட் டஸ் நாட் அப்பியர் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் along with ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட வரல அப்படின்னா உங்களுடைய கேண்டிடேட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. So finalization of application verification, provisional selection will be made as per merit list prepared, அதாவது கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் தான் வந்து அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சோ சர்வீஸ் கண்டிஷன், சோ இது வந்து செலக்டட் கேண்டிடேட் வந்து டிரான்ஸ்ஃபர்ட் எனிவேர் இன் இந்தியால வந்து எங்க வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆக்ஷன் அகைன்ஸ்ட் மிஸ்கண்டக்ட், அதாவது நம்ம ராங் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான என்ன ஆக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. சோ எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்லிருக்காங்க. ஒன்லி ஆன்லைன் மூலமா தான் வந்து அப்ளை பண்ணணும். கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும். உங்களுடைய இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கான அந்த மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கண்டிப்பா வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ ஆன்லைன்
அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இது மாதிரி இதெல்லாம் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிடாதீங்க இந்த ப்ராசஸ் முடியிற வரைக்கும். பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், கேட் ஸ்கோர் இது எல்லாமே, அப்புறம் உங்களுடைய பர்சனல் டீடைல், எஸ்சி எஸ்டி ஓபிசி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், அப்ரண்டிஸ், அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஏஐல வந்து அப்ரண்டிஸ் முடிச்சிருக்காங்களா, 1 இயர் ட்ரைனிங் அப்ரண்டிஸ் இருக்காங்களா, ஸோ அவங்களுமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஃபீஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுடைய டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட். ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் வந்து நீங்கள் யாருக்கு கேட்கறாங்களோ அவங்க நீங்க ஆன்லைன் மூலமாவே நீங்க பே பண்ணிக்கலாம். சோ கேண்டிடேட் மஸ்ட் மென்ஷன் இஸ் கரெக்ட் கேட் 24 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கேட் அட்மிட் கார்டு இது எல்லாமே வந்து கரெக்டா நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி. அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரிகார்டிங் ஸ்கேனிங் போட்டோகிராஃப். நீங்க வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு ரீசென்ட் போட்டோ எடுத்துங்க. கேப், டார்க் கிளாஸ் இந்த மாதிரி இல்லாம பாத்துங்க. போட்டோ சைஸ் பாத்தீங்கன்னா 20 KB இருந்து 50 KB இருக்கணும். 200 x 230 பிக்சல் இருக்கணும். சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா ஒயிட் பேப்பர்ல பிளாக் இங்க் பென்ல வந்து நீங்க சைன் பண்ணிருக்கணும். 10 இருந்து 20 KB 140 x 60 பிக்சல் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 300 ரூபாய் வந்து பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட், அப்ரண்டிஸ் இவங்க வந்து யாருமே வந்து பே பண்ண தேவையில்ல. இதுக்கு இவங்க இல்லாம இருக்கிறவங்க வந்து 300 ரூபாய் வந்து ஆன்லைன் மூலமா பே பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னங்கிறது கீழ கொடுத்திருக்காங்க. சோ இது நீங்க படிச்சு பாத்துங்க ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொல்லிருக்காங்க. சோ இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்ல மட்டும் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நீங்க ஒன்ஸ் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கனாலும் இல்ல மத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு தான் வந்து அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ இமெயில் ஐடியை கரெக்டா வச்சுங்க, மொபைல் நம்பரை கரெக்டா வச்சுங்க ரெஜிஸ்டர் பண்றப்ப. சோ இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கேட் 2024ல பாஸ் பண்ணவங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு சூப்பரான சான்ஸ் கொண்டு வந்திருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க.